ஃபிதத்துக்கும் நஃபிலுக்கும் இடையில வேறுபாடு தெரியாம ஃபிதத்தான காரியங்களை அதிகமா செய்யறாங்க. இப்போ ஃபிதத்துக்கும் நஃபிலுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லுங்க. அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் பிதஅத் என்று ஒன்று இருக்குது, தடுக்கப்பட்ட காரியம். பிதஅத் செய்பவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பிதஅத் என்றால் என்ன என்றால், அல்லாஹ்வும் சொல்லாம நபியும் சொல்லாம அவங்களுக்கு பின்னாடி நம்மளா உண்டாக்குறது பேர் பிதஅத். பிதஅத்னா என்ன விளங்கிக்கிறேன், ஒரு வணக்கத்தை செய்யறதா இருந்தா அது அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அல்லாஹ்வும் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பின்னாடி நம்மளா என்ன செய்யறோம், உண்டாக்குறோம். உண்டாக்குனதுக்கு பேர் என்னது, பிதஅத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதஆ, எனக்கு பிறகு உண்டாக்கப்படுற எல்லா காரியங்களும் அனாச்சாரம், பிதஅத்து. ஓ குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. ஓ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்க்கும். இப்படி யார் சொல்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு இபாதத்து வணக்கத்தை ரசூலுல்லாஹ் செய்யாம நம்ம செஞ்சோண்டு வைங்க, அது வணக்கம் எல்லாம் பார்க்க மாட்டான். நான் சொல்லாம ஏண்டா செஞ்சேன் கேட்பான். என்னுடைய தூதர் சொல்லாம நீ எப்படி செஞ்ச, உனக்கு வஹி வந்துச்சான்னு கேட்பான். அதுதான் பிதஅத்துங்கிறது. புரிந்து கொள்வதா இருந்தால், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பாங்கு சொன்னாங்க, பாங்கு சத்தம் கேட்டுச்சா, பாங்கு சத்தம் கேட்டுச்சு. இந்த பாங்கு என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தது. 5 வேளை தொழுகைக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி பாங்கு சொல்லி மக்களை அழைப்பது எங்க இருந்து உள்ளது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார்கள். இது கரெக்ட். அந்த பாங்குக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாங்க, பாங்க சொல்லாம மைக்க போட்டு என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் தானே சொல்லணும். அப்படி சொல்லாம 2 பாங்குகள் நம்ம காதுல விழுகிறது. அந்த பாங்குல என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்னமோ சில இன்னல்லாஹு மலாயிக ஊருக்கு ஒரு மாதிரியே சொல்லுவாங்க. பாங்கு நிப்பாட்டினா வேற என்னமோ கேட்குது. கொஞ்சம் நேரம் சென்று தான் பாங்கே வருது, வழங்குதா. அப்ப பாங்குக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, ஒருத்தர் இன்னல்லாஹு மலாயிகத்து ஸல்லூனங்கிறாரு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்கிறாரு. அங்க நின்றுகிட்டு இவர் தெரிஞ்சதெல்லாம் ஓதிப்புட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அக்பர்ங்கிறாரு. இப்ப இந்த பாங்கு சுன்னத்து, இந்த முன்னாடி என்னமோ ஓதுனிய, இதை ஓத சொன்ன எவன் உனக்கு சொன்னா, அல்லாஹ் சொன்னானா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பிலால் பாங்கு சொன்னார்ல, இப்படி சொல்லிதான் பாங்கு சொன்னாரா? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம்னு ஒரு முஅத்தின் வச்சிருந்தாங்கல்ல, அவர் இப்படிதான் சொன்னாரா? அபு மஹ்தூரான்னு ஒரு முஅத்தின் இருந்தார்ல ரசூலுல்லாஹ் காலத்துல, அவர் இந்த மாதிரி தான் சொன்னாரா? அவ பாங்குண்டா பாங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. பாங்குக்கு முன்னாடி என்ன பண்றான் இவன், இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலாத் சொல்றாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்தான், முஹப்பத்துன்னு வருமா, இது நரகத்துக்கு தள்ளுமா? ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க, அடை நான் இதை சொல்ல சொன்னா, இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு தானடா என்னை அனுப்பியிருக்கான். அல்ல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு காட்டுறதுக்கு தானே அனுப்பியிருக்கிறான். நான் உனக்கு பாங்கத்தானே சொல்லி தந்தேன். பாங்குக்கு முன்னாடி இந்த வசனம்லாம் வாசிக்க உனக்கு யார் சொன்னா? இது பிதஅத். இந்த சொன்ன ஸலவாத் தான் சொன்னான்னு இருக்க மாட்டோம், இதுக்கு நரகம். இதுக்கு என்ன கிடைக்கும், அவர் பாங்கு சொன்னது சுன்னத்தை செய்யறாரு, பாங்குக்கு முன்னாடி என்னமோ சொன்னாரு, அதுக்கு என்ன கேட்பான் அல்ல, டேய் நான் சொல்லாம என் தூதர் சொல்லாம உனக்கு எவன்டா வஹீல இதை சொன்னான்னு கேட்க மாட்டான். ஏன் அதிகாரத்தை நீ எப்படி எடுக்கிறேன்னு கேட்க மாட்டான். அப்ப அந்த மாதிரியான ஒரு செயல் இதான் பிதஅத் என்பது. நல்லது மாதிரி தெரியும், ஸலவாத்து தானே. நான் கேட்கிறேன், நீ ஸலவாத்து நீ ஓதிட்டு போயிருவ, இன்னொருத்தன் வருவான், அவன் என்ன செய்வான், யாசீன் உல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்ஸலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் ஓதிட்டு அப்புறம் பாங்க சொன்ன ஒத்துக்குருவியா? அப்ப இன்னொருத்தர் என்ன செய்வான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் பாங்க சொல்ல சொன்னா மைக்கிட்டு நின்றுட்டு என்ன செய்யறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு சூரத்துல் பக்ரா 2.4 ஜுஸையும் ஓத ஆரம்பிச்சான்னு வைங்க, வக்தம் முடிஞ்சு போயிடும். என்னடான்னு கேட்டா, குர்ஆன் தானே ஓதுன, நீ ஓதுன குர்ஆன் தானே, அங்க ஏன்டா ஓதுன, வீட்டுல உட்காந்து ஓதுனே, குர்ஆனே வேணாங்கிறோம், அங்க எதுக்கு நீ ஓதுற? இன்ன முறையில் தான் செய்யணும்னு ஒரு வழியை உனக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது அதுல சேஞ்ச் பண்றது எப்படி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மாற்றம் செய்யறது எப்படி, அதான் பிதஅத்துங்கிறது. மேராஜ் நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு நல்லதுதான், மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கணும்னு சொல்றாங்களே, அது பிதஅத் தானே. பராத்து நோன்புங்கிறாங்க, பராத்து நோன்பு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப இவங்களா ஒரு நாளைக்கு நோன்பு வைக்கிறது, ஒரு நாளைக்கு சிறப்பாக்குறது, ஒரு நாளைக்கு ஒரு வணக்கத்தாக்குறது, 3ஆம் பாத்தியாவு வருது, 7ஆம் பாத்தியாவு வருது, செத்து போன நாளுக்கு எல்லாம் பிதஅத்து. இது எல்லாமே என்னது,
அல்லாஹ்வும் சொல்லாம ரசூலும் சொல்லாம இவர்களாக உருவாக்கி கொண்டதுக்கு பேர் தான் என்னது பிதஅத் என்பது. அப்ப இதுல என்ன வழங்குறது, மனிதன் அவனாக ஒரு வணக்கத்தை உண்டாக்கி கொள்வானையானால் அது நரகத்தில் சேர்க்கும். இதை நல்லா விளங்கிக்கிறங்க. எந்த ஒண்ணு குர்ஆன்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்கான்னு கேளுங்க, கேட்கிட்டு அது இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் செய்யாதீங்க. இப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஆளு அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டார், அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு அத்தஹியாத்துல இல்லாஹின்றத ஓதுறார். இந்த அத்தஹியாத்தை விட குர்ஆன் சிறந்ததா இல்லையா? குர்ஆன் சிறந்ததானே எல்லாத்தையும் விடவும், எல்லாத்தையும் விட எது சிறந்தது? குர்ஆன் சிறந்தது. ஒருத்தன் அத்தஹியாத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் தொழுவ கூடுமா? அவன் ஓதுனது சிறந்ததுதான், அங்க ஓதக்கூடாது. நீ ஓதுன ரைடு குர்ஆன் தாண்டா ஓதுற. அத்தஹியாத்துன்னு ஒரு முறையை சொல்லி அத்தஹியாத்து ஓத அப்புறம் ஸலவாத்து ஓத நான் சொல்லி தந்திருக்கிறேன். அதை விட்டுவிட்டு அதை விட நான் சிறந்ததை ஓதுறேன் அப்படின்னு ஓதுனா தொழுகை செல்லுமா? ஒருத்தர் ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்றதுக்கு பதிலா ருக்குல இருந்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இருக்கான். இது தொழுகை கூடுமா? ஓதுன நல்லதுதான், அங்கேயே ஓதுன நல்லதுன்னா தனியா ஓது. ஒரு விஷயத்தை வணக்கத்தை காட்டி தந்திருக்கும், நீ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணின்னு சொன்னா அது எப்படி திமுறாவில் ஆகும்? அது வணக்கமா எப்படி ஆகும்? இதுதான் பிதஅத். நல்லா விளங்கிக்கிறங்க. அதே நேரத்தில் நம்ம மார்க்கத்தில் எதையும் உண்டாக்க கூடாது இருந்தாலும் நம்ம அனுமதிக்கப்பட்ட சில வணக்கங்களை நம்ம விருப்பத்தின்படி அதிகமாக செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. அதுக்கு பேர் நஃபில். இது ரெண்டையும் பார்த்தா பிதஅத் நஃபில் ஒரே மாதிரியா தெரியும். நஃபில்னா என்ன? இப்ப உதாரணமா நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்ப இஷா தொழுது முடிச்சிட்டீங்க, படுத்து தூங்க போறீங்க. தூங்க போகும்போது என்ன செய்றீங்க, எதுக்கு இப்படி தூங்குவானே, ஒரு 4 ரக்கா தொழுது தூங்குவோமே அப்படின்னு நீங்களா தொழுவுறீங்க, நீங்களா விரும்பி தொழுவுறீங்க. இது என்னது? நஃபில். நீங்களா விரும்பி செஞ்சுக்கிட்ட ஒரு காரியம். அது மாதிரி காலையில் ஒரு 10 மணிக்கு என்ன செய்றீங்க, சும்மா உட்காந்து ஒரு 2 ரக்கா தொழுவுமே தொழுவுறீங்க. இது தப்பான தப்பு கிடையாது. திடீர்னு என்ன பண்றீங்க, நாளைக்கு நோன்பு வைப்போமே வைக்கிறீங்க. தப்பா இது மார்க்கத்தில்? தப்பு கிடையாது. நீங்களா தனிப்பட்ட முறையில் நீங்களா என்ன செய்றீங்க, ஒரு நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, வைக்கலாம். மார்க்கம் தடுக்காத ஒரு நாளாக இருந்தால் நீங்களா விரும்பி நோன்பு வைக்கலாம். மார்க்கத்தில் உள்ள வணக்கமா இருக்கணும், வணக்கத்தை புதுசாக உண்டாக்கிட கூடாது. நோன்பு மார்க்கத்தில் உள்ளது. அந்த நோன்பை நீங்கள் விரும்பக்கூடிய நாளில் வைக்கலாம். தொழுகை முறையில மாற்றம் செய்யாம நீங்க விரும்பின நேரத்தில் தடுக்கப்படாத நேரம் இருக்குல்ல, அந்த நேரங்களில் தொழுது கொள்ளலாம். அது மாதிரி நீங்க ஜக்காத்துன்னு கொடுக்குறோம், கட்டாய கடமை. விரும்பி தர்மம் நம்மளா எவ்வளவு செய்யறோம், 2% தான் ஜக்காத்து, அதுக்கு மேல கொடுக்க கூடாதா? நம்மளா விரும்பி செய்யறது. நம்மளா விரும்பி என்ன செய்யலாம், எத்தனை லட்சம் வேண்டாலும் தர்மம் செய்யலாம். இப்படி எல்லா வணக்கங்கள்லையுமே நாம விரும்பி அதிகமா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனா இது பிதஅத் கிடையாது. பிதஅத் அதிகமா செய்யறது தான். பிதஅத் என்றாலும் அதிகமாக செய்வதுதான், நபில் என்றாலும் அதிகமாக செய்வதுதான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நபில் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து மார்க்கத்தில் இருக்கிற வணக்கத்தை அதிகமா செய்யறதுக்கு பேரு நபில். அவனுக்கு செய்து கொள்வது. இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப நாளைக்கு எல்லாரும் நோன்பு வைக்க நான் நினைக்கிறேன், நாளைக்கு நோன்பு வைக்க நினைச்சா நான் வச்சுக்கலாம். ஏன், எனக்கு ஒரு உரிமை இருக்கு. மார்க்கத்தில் நபிலான நோன்பு வைக்க உரிமை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு நான் நோன்பு வைக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் நோன்பு வையுங்கள், இது பிதஅத்தா போயிடும். நான் என்ன அளவு நிறுத்தி கொண்டால் அது பிதஅத்துல வராது. அனைவருக்கும் யூனிஃபார்ம் ஆக்குனா, அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வைக்கணும்னு சொல்ல நான் யாரு? உனக்கு வசதி இருந்தா நீ நாளை கழிச்சு வைப்ப, உனக்கு வசதி இருந்தா அதுக்கு அடுத்த நாள் வைப்ப, உனக்கு வசதி இல்லாட்டி வைக்காம கூட விட்டுருவேன். அப்ப நான் நோன்பு வைக்கிறதுனால எல்லாரும் வையின்னு சொல்லிவிட்டால் அனைவருக்கும் சட்டத்தை உண்டாக்குவது அல்லாஹ் ரசூலுடைய வேலை. அதுல கையில எடுத்தா என்னவாயிரும், பிதஅத் ஆகிவிடும். ஒருவன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நோன்பு வைக்கிறான், வச்சுட்டு போறான், குறிப்பிட்ட நாள்ல தர்மம் செய்யறான், செஞ்சுட்டு போறான், குறிப்பிட்ட நேரத்தில் 2 ரக்காத் தொழுகிறான், தொழுதுட்டு போறான். அது அவனோட நிறுத்திக்கிறேன். நான் காலை 11 மணிக்கு தொழுவ போகிறேன், அதனால புதன்கிழமை காலை 11 மணிக்கு எல்லாரும் 2 ரக்காத் தொழுவுங்கன்னா சட்டமாவது. சட்டமாக்குறது பிதஅத். சட்டமாக்காமல் அவனவன் வசதிப்படி மார்க்கத்தில் உள்ள வணக்கத்தை கூடுதலாக செய்வது என்னது, பொது அனுமதி. பொது அனுமதி மார்க்கம் கொடுத்திருக்கிறதுனால யாருக்கு நான் சட்டம் வகுக்கல. என் படைத்த இறைவன் எனக்கு கூடுதலாக வணங்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். நான் கூடுதல் அந்த அனுமதி பயன்படுத்துகிறேன்னா அது நஃபில்ல வந்துடும். என் பொண்டாட்டிக்கு சட்டமாக்கினா கூட அது நான் பிதஅத்துல செஞ்சவன் ஆகிருவேன். சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன். அப்ப ஒரு சமுதாயத்துக்கு சட்டமாக்குவது, அனைவருக்கும் சட்டமாக்குவது, யூனிஃபார்ம் படுத்துவது. யூனிஃபார்ம் படுத்தி விட்டார்களே ஆனால் என்னவாயிருந்தது, அது பிதஅத் ஆயிரும். ஒரு செவ்வாய்க்கிழமை
வார வாரம் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க வேண்டும்னு பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சாங்கன்னு வைங்க, அது பிதத். நீங்க ஒரு 4 பேர் செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்க, 4 பேர் புதன்கிழமை வச்சா அது பிதத்து கிடையாது. நீங்களா முடிவு எடுக்கிறீங்க, யாரும் சொல்லி முடிவு எடுக்கல. அவரவராக முடிவெடுத்து செய்வதற்கு பேர் என்னது? நஃபில். நஃபில்ங்கிறது வேற, பிதத்துங்கிறது வேற. பிதத்துங்கிறது அனைவருக்கும் சட்டமாக்கக்கூடிய தன்மை, அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிற தன்மை இருக்குது, அது கூடாது.